தமிழக மக்களை வரி கட்ட வேண்டாம் என முடிந்தால் சொல்லி பாருங்கள் என்று திமுகவிற்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சவால் விடுத்துள்ளார். மன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய செயல்பாடு, பிஹேவியர் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்குது. நீங்கள் பார்த்தா ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி சொல்லுகின்ற தீர்மானத்திலே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 1 மணி நேரம் 50 நிமிடம் பேசினாங்க. அந்த 1 மணி நேரம் 50 நிமிடம் முழுவதும் எதிர்க்கட்சிகள் கூச்சல் போட்டு கொண்டு இருந்தார்கள். வாட் இஸ் திஸ்? சபாநாயகரே என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியை எனக்கு 2 நிமிஷம் பேசணும். இப்போ சபாநாயகர் சொல்கிறாரு, 2 நிமிஷம் என்ன, உங்கள் கட்சிக்கு ஒதுக்குகின்ற முழு நேரமும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பேசுங்கள். ஆனால் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு இடையிலே நான் வேறு எந்த தீர்மானத்தையும் அனுமதிக்க முடியாது. நீங்கள் பேசுகிறத அடுத்து உங்கள் டர்ன் வரப்போகுது 24 மணி நேரத்தில் பேசினா என்ன? அதுக்காக 1 மணி நேரம் 50 நிமிஷம் பார்லிமெண்ட்டில் கூச்சலா? ஆகவே அநாகரிகவாதிகள் அகம்பாவத்தோடு ஜனநாயக விரோதமாக நாடாளுமன்றத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பது மிக மோசமான சூழ்நிலை. அதிலையும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, நாங்கள் தமிழக மக்களை வரி கட்டாதேன்னு சொன்னாங்க. வரி கட்டாதேன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்ற டிஎன்ஜிஎஸ்டியும் வராது, புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தனியாக வரி வசூல் பண்ண முடியாது. தேர் இஸ் எ ஜிஎஸ்டி ரிஜிம். அதனால் அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி அப்பீல் பண்ணினா அது சட்டவிரோதம். திமுகங்கிற கட்சியும் இருக்காது, உங்கள் ஆட்சியும் இருக்காது. அப்பீல் பண்ணுங்களேன் பார்ப்போம். நான் சொல்கிறேன், தமிழக தைரியம் இருந்தால் தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் தமிழக மக்கள் வரி கட்டாதீர்கள் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அப்பீல் பண்ணுங்க, திமுகவில் தீர்மானம் நிறைவேற்றுங்க. இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துருவோம். எது தாராளமாக உண்மை அதுதானே. நீங்கள் பேசுறது சட்டவிரோதம், தேச விரோதம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.